இன்னைக்கு ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு, காணாம போச்சுன்னா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி அதை நிறைய பேர் ஷேர் பண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சிட்ட ஒரு வழி இருக்கு. 2002-2003 காலகட்டத்துல சோஷியல் மீடியா பிரபலமாகாத கட்டத்துல எல்லார் கையிலயும் செல்போன் இல்லாத ஒரு டைம்ல ஒரு குழந்தை காணா போச்சுன்னா, சென்னை நங்கநல்லூர் நிறைய கோவில்கள் இருக்கிற ஒரு பகுதி. 32 அடியில ஒரே கருங்கல்ல பண்ண ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை பண்ண கோவிலும் இருக்கிற இடம். வயசானவங்கன்னு இல்லாம காலேஜ் படிக்கிற பசங்களும் கோவில்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் ராத்திரி 9:45 ஆஞ்சநேயர் கோவில்ல வாலண்டியரிங் பண்ணி முடிச்சுட்டு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு ஒரு 22 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட். போற வழியில ரோடு ஓரமா ஒரு 4 வயசு பையன் தனியா நடந்து போறத கவனிச்சார். பக்கத்துல கடைக்கு வந்திருப்பான், இல்ல ஏதாவது வீட்டுக்குள்ள போயிடுவான்னு நினைச்சாரு. ஆனா அப்படி எதுவும் நடக்காம இருக்க அந்த பையன் கிட்ட போய், நீ யாருப்பா, உன் பேர் என்ன, அப்பா அம்மா எங்க, வீடு எங்க இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேக்குறாரு. பையன் எதுக்குமே பதில் சொல்லல. வண்டியில ஏறிக்கோன்னு சொல்லும் போது வண்டியில ஏறிட்டு பார்க், அம்மா இந்த 2 வார்த்தைய மட்டும் அந்த பையன் சொல்றான். எந்த பார்க்குன்னு அவருக்கு பிடிபடல. நங்கநல்லூர்ல இருக்கிறதுலயே பெரிய பார்க் பக்கத்துல போய் அங்க விசாரிக்கும் போது அங்க இருந்த கடைக்காரருக்கு எந்த தகவலும் தெரியல. இன்னும் 2-3 பார்க்குக்கு அந்த பையனை வண்டியில கூட்டிக்கிட்டு சுத்துறாரு. டைம் ஆயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வீட்டு பக்கத்திலேயே ஒரு பார்க் இருக்குன்னு ஞாபகம் வந்து அங்கேயும் போய் பாத்திரலான்னு போகும்போது அந்த பார்க் வரதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டை காமிச்சு, இதுதான் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே இறங்கி அந்த பையனை தூக்கிக்கிட்டு வீட்டு காலிங் பெல்ல அடிக்கிறாரு. கதவை திறந்தது பையனோட அம்மா. ரொம்ப நேரமா குழந்தைய காணும்னு தேடின பதட்டம் அவங்க மூஞ்சில தெரியுது. குழந்தைய பார்த்த அந்த நொடியில கூட இருக்கிறது யாரு, குழந்தை எப்படி அவங்க கிட்ட போனா, இதெல்லாம் எதுவுமே புரியாம குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு இப்போ அந்த பையன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். அந்த பையனோட அம்மா அவன் காணாம போனதை பத்தியும் கிடைச்சத பத்தியும் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. என் பையன் 3 வயசா இருக்கிறச்சே ராத்திரி ரிலேஷன் ஆத்துக்கு போகணும்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு வந்தோம். அவன் என்னை விட்டுட்டு எங்கேயுமே யார்கிட்டயும் போனதே கிடையாது. அன்னைக்கு இல்ல நான் இருக்கேன், அங்க விளையாடுறேன், அங்க இருக்கேன்னு சொல்லி, ஆனா ரொம்ப பேச்சு வராது, ஒரு வார்த்தை தான் பேசுவான். அவன் ஆத்துல விட்டுட்டு நாங்க ஆத்துக்கு வந்துட்டோம். அப்ப மொபைல் எல்லாம் கிடையாது, லேண்ட்லைன் நம்பர் தான். எங்க ரிலேஷன் ஆத்துல இருந்து குழந்தைய இங்க வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டு கால் பண்ணா. அப்ப இங்க வரலையே, அவன் தனியா அவனுக்கு வர தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் குழந்தைய காணும்னு எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி அவ காணும்னு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் தேடி இருக்கா. தேடினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கால் பண்ணிருக்கா. எங்களுக்கு விஷயமே ரொம்ப லேட்டா அவ தேடி அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரியும். நாங்களும் கீழே போய் தெரு வழியெல்லாம் போய் இங்க பார்த்து அங்க பார்த்து எல்லாம் பண்ணி காணும்னு ரொம்ப பதச்சு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் இவ எனக்கே சொல்லல, அது நான் பாத்திரம் தேய்ச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அவாலாமும் அங்க தேடி காணும்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே சொல்லியிருக்கா. ஆக ரொம்ப நாள் ஆயிடுத்துனோடனே எனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. கீழே நாங்க எல்லாரும் வந்து தேடி அழுது காணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பேர் வந்து கீர்த்திவாசன். அவர் வந்து குழந்தை வந்து ரோஜா மெடிக்கல்ஸ் கிட்ட அங்க எங்கேயோ பார்த்தேன், அம்மா கிட்ட போகணும், பார்க்குக்கு பக்கத்தாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டார். அது வரைக்கும் பேசினதெல்லாம் கிடையாது. இது மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்ல தெரியுமானே தெரியாது குழந்தைக்கு. நாங்க ரொம்ப வெலத்து போயிட்டோம். அவன் கிடைச்ச உடனே ரொம்ப இதுவா இருந்தது. வேற ஏதாவது என்ன நடந்திருக்குமோ என்னமோ நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. அப்பதான் பார்த்தா திடீர்னு கொண்டு வந்து இவர் விட்டார். இந்த தெய்வம் தான் மனுஷ ரூபினே அப்படின்னு அவர் தெய்வம் தான் எங்களுக்கு வந்து கீர்த்திவாசன் மூலியமா குழந்தைய கொண்டு வந்து விட்டுருக்கார். இப்ப அவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். இப்பயும் எங்களுக்கு வந்து அதை நினைச்சுட்டாலே இப்ப கூட எனக்கு அப்படியே படபடப்பா இருக்கு. ஏதோ பெருமாளா பார்த்து அவர் அமைச்சு அவர் மூலியமா கொண்டு வந்து அவனை சேர்த்திருக்கா. இப்ப அவன் நல்லபடியா இருக்கான், காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். இன்னைக்கும் அதை நினைச்சுட்டா நெஞ்சு மரம் படபடக்கிறது. கொண்டு வந்து விடலைன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாக்குறதுக்கே இப்ப என்னால முடியல. அவருக்கு நாங்க வெறும் தேங்க்ஸ் தான் சொன்னோம். ஆனா அது கண்டிப்பா போராது. என்ன பண்ணாலும் அதுக்கு கைமாற அது ஈடு இணையே ஆகவே ஆகாது. மணிக்கணக்கா கோவில்ல சர்வீஸ் பண்ணிட்டு டயர்டா பசியோட வீட்டுக்கு திரும்பி போற வழியில விருன்னு போயிடாம தனியா ஒரு குழந்தை நடந்து போறத பார்த்துட்டு அவனை தூக்கி வண்டியில வச்சுக்கிட்டு அந்த குழந்தை சொன்ன பார்க்குங்கிற ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு பார்க்கா தேடி அவனை கொண்டு போய் அவன் அம்மா கிட்ட கொடுத்த அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்
பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. குறள் 103. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் teamkadaiyosai@gmail.com இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9176583618. இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண். பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா, பவ்யா and Srinitya. Sound design, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash.